கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இப்போ என்ன கூட நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறினேன். ஆனால் நான் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெளியேறிய உடனே என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய வருத்தத்தை ஐயா ராமதாஸுக்கு எதிராக நான் பேசியிருப்பேன். ஆனால் தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களை மருத்துவர் அன்புமணி மீதோ, மருத்துவர் ராமதாஸ் ஐயா மீதோ, கலைஞர் மீதோ, அம்மையார் ஜெயலலிதா மீதோ, இதேமாரி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க திமுக ஒரு சீட்டு தூக்கி போட்டு வந்துட்டார், சீட்டு காக்க வேண்டாம். ஆனால் பைத்தியக்கார பசங்களா, அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போயஸ்காலில் எனக்கு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்ன போதே எனக்கு 2 சீட்டு வேணாம், எனக்கு டபுள் டிஜிட்டில் வேணும், எனக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன். அன்னைக்கும் இப்படி தான். இப்போ என்னை பொறுத்தவரை நான் அன்று முதல் இன்று வரையில் நான் நிறமாறவில்லை. நான் உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தேன். உங்களுக்கு தெரியும், ஓய்வு பெற்ற ஈஸ்வரமூர்த்தி ஏடிஜிபி, இன்றைக்கும் உளவுத்துறையில் ஒரு எஸ்பியாக இருக்கிற ஒரு உயர் அதிகாரி, நான் மறந்த திரு சசிகலா அவருடைய கணவர் நடராஜன், இன்னும் ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் கேட்டு கலந்து ஆலோசித்தான் ஒரு முறைக்கு 2 முறை அந்த தீர்மானத்தை மறைந்த முதலமைச்சர், ஒரு சமூக நீதிக்கு எதிரானவர் என்று சொல்லப்பட்டவர், என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னவர், 69% இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பணி நிமித்தத்துக்கு இடையில் டெல்லிக்கு சென்று தங்கி அங்கே 2 அவைகளும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி, இதே இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கிற ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டை பெற்று வரலாற்றில் தனக்கென்று ஒரு பக்கத்தை உருவாக்கி கொண்டவர். அப்படி வரலாற்றில் பல பக்கங்களை உருவாக்கி தருவதற்கான ஒரு வாய்ப்புகளை, ஒரு ஆலோசனைகளை, ஒரு செய்திகளை நான் உங்களோடு சந்தித்து பேச வேண்டும், உரையாட வேண்டும். அதற்கான 150 தமிழர் அமைப்புகள் என்னுடைய ஒருங்கிணைப்பில் இயங்கினாங்க. எல்லாருமே இன்டலெக்சுவல் அறிவுஜீவிகள், சுற்றுச்சூழல் குறித்து போராடக்கூடியவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் எல்லாம் உள்ளடக்கி பெயர் பட்டியல் கொடுக்குறேன். உடனே அழைப்பு வருது, போகிறேன், அந்த பெயர் பட்டியல் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. போய் பார்த்துட்டு அது குறித்து எல்லாம் இதேமாதிரி நீங்கள் முதல்ல நான் சொன்ன அதிகாரிகளோட உட்காந்து பேசி, சரி இவங்களை அழைக்கலாமா வேணாம்னு ஒரு டிஸ்கஸ் நடக்குது. ஓகே, நான் ஏற்பாடு பண்ணுறேன், கால் வரும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதலமைச்சர் செயலாளர் சொல்லி அனுப்புகிறார். கால் வரல. தொடர்ந்து நேராக பார்க்கும்போதெல்லாம், சட்டமன்றத்தில் பார்க்கும்போதெல்லாம் கேட்குறேன், எங்கள் தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்கள்லாம் சந்திக்க நேரம் கேட்டோம், என்னாச்சுன்னு. இன்னும் சொல்ல போனால் திமுகவை தவிர அத்தனை அதில் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, சிபிஎம் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, கொளத்தூர் மணியன் இருக்காரு, கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, தியாகு இருக்கிறாரு, எல்லா லீடர்களும் இருக்கிறாங்க. கேஎம் ஷரீப் இருக்காரு, ஜக்லான் பாக் இருக்கிறாரு, ஜவஹர்லால் இருக்காரு, ஈஸ்வரன் இருக்காரு, அந்த ஐஜிகே பாரிவந்தர் ஐயா இருக்காரு. அப்போ நாங்கள் தமிழர்கள் ஓட்டு அரசியல் யாரும் எந்த கட்சியிலே போய் நீங்கள் நின்றுங்க, எம்எல்ஏ ஆகிங்க, எம்பி ஆகிங்க. ஆனால் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்கிற போது நம்ம எல்லாம் ஒன்று கூடி தமிழர் வாழ்வுரிமைக்கு குரல் கொடுப்போம். நம்ம அடக்கிற ஒடுக்கிற பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா அப்படி நடந்து கொள்ளுது, ஆந்திரா செம்மரம் கடத்த வந்தாங்க அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொள்ளுது, இங்கே முல்லைப்பெரியாரில் 152 அடியானை உயர்த்தாங்கும் போது அங்கே மலையாளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு எதிராக போராடுறோம். அதனால் நம்மளுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், சாதி முரண் இருக்கலாம், மத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழருக்கு உரிமை என்கிற போது, தமிழ்நாட்டின் உரிமை என்கிற போது தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக ஒன்றா தரணும்னு சொல்லி என்னால் 2011 கட்டி உருவாக்கப்பட்டு தலைவராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இயங்கக்கூடிய இயக்கம் தான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு. அப்போ அந்த கூட்டமைப்பில் இத்தனை தலைவர்கள் முதலமைச்சருக்கு ட்ரூ அட்ரஸ் போட்டு கையொப்பம் மட்டும் கொடுக்குறோம். இவங்கெல்லாம் தீவிரவாதிகளா? இன்றைக்கி அத்தனை தலைவர்களை நீங்கள் ஒரு முறைக்கு வீட்டுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு பல முறை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்கல்ல, அப்படிப்பட்ட தலைவர்களை ஒரு முறை வேல்முருகனோடு வாங்க, அவர் வேல்முருகன் எதை சொல்ல விரும்புகிறாரு அப்படி என்று நான் கேட்டேன். அதுக்கு ஏன் நீங்கள் நேரம் தரல? இந்திய நாட்டுடைய அக்கௌண்டன்ட் ஜெனரல், ஆடிட் அக்கௌண்ட் ஜெனரல் ஒவ்வொரு ஆண்டா அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் அமைச்சர் பெருமக்கள் எப்படி அதனுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அதில் பல 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 தவறுகள் நடந்திருக்கு. அதை ஆத்தன்டிக்காக ஆதாரப்பூர்வமாக அது என் கையில் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்குது கச்சேரி என்று நான் சொன்னேன். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டு அங்கே வைப்பாங்க. அதை ஒரு அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு இருக்கும். அந்த கமிட்டியில் நான் இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அதனால் எந்தெந்த துறை நிர்வாக திறமையின், அது அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஆடிட்டருக்கு வந்தால் கூட நீங்கள் கூட உடனே பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க. அன்றைக்கி நான் சொல்கிறேன். அப்போ அதை கூட புரிஞ்சு கொள்ளாமல், அறவேக்காட்டுத்தனமாக முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் மட்டும்தான் அறிவாளிகள், உங்களுக்கு தான் யூடியூபர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு தான் வாடகை வாய்கள் இருக்கும். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்வது போல உங்களுடைய வாடகை வாய்கள் மூலமாக தமிழக நாடு அரசு தானே, நீங்கள் தமிழின தலைவருடைய மகன் தானே. தமிழ்நாட்டு அரசு வேலை, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு 100% அப்படின்னு ஒரு அரசு ஆணை போடுறதுல உங்களுக்கு என்ன? கேரளாவில் போட்டிருக்காங்கல்ல, ஆந்திராவில் போட்டிருக்காங்கல்ல, உத்தரப்பிரதேசம் போட்டிருக்காங்கல்ல, பீகாரில் போட்டிருக்காங்கல்ல. இந்திய ஒன்றியம் பேசுகிற இந்திய முழுக்க ஒரே குடையின் கீழ் இருக்கணும், நாம எல்லாம் இந்திய தாயின் மக்கள்னு சொல்கிற குஜராத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஆட்சியில் போட்டிருக்காருல்ல 90%. உங்களுக்கு போடுறதுல என்ன பிரச்சனை, என்ன சங்கடம்? தடுத்தது யாரு? அதான் நான் சொல்கிறேன். முதலமைச்சரே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகி நீங்களும் உங்கள் அமைச்சரை இந்த நாட்டை ஆளலை, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அதிகாரிகள் ஆள்கிறார் என்ற குற்றச்சாட்டு என்பது அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் மட்டும் சொல்லலைங்க,
டே ஒன்ல இருந்து தமிழக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, சட்டமன்றம் மற்றும் பேரவை அலுவல்கள் என்கிற ஒரு நாள் ஒரு விவாதத்தில் உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் கூட்டத்தொடரில். அப்படி 5 ஆண்டு காலம் நான் பேசியிருக்கேன் இல்லையா? உங்க திமுகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மேஜையை கைத்தட்டின காட்சி இருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு, எல்லா யூடியூப்லயும் இருக்கு. அப்ப வேல்முருகன் பேசியது சரி என்று தானே அத்தனை பேர் கைத்தட்டினா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் காலத்துல, கலைஞர் காலத்துல, பேரறிஞர் அண்ணா காலத்துல, ஏன் எடப்பாடியார் காலத்துல, ஏன் ஓபிஎஸ் காலத்துல கூட அமைச்சர்களுடைய கோப்பை வைத்துக்கொண்டு விவாதிப்பதற்கு 100க்கு 100% துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அமைச்சர் அறைக்கு தான் வருவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் பல மூத்த அமைச்சர்களே அந்த துறையின் செயலாளர் அறைக்கு சென்று தலைகீழ மாத்துறாங்க, சிஸ்டத்தை மாத்துறாங்க. இது எப்படி என்னால அனுமதிக்க முடியும்? ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே, அவர் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். அப்ப யார் ஆட்சி செய்யறா? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும், முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது, தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது, சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் சாதிகளுக்கும் சம பங்கிட்ட கொடுங்க கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில. ஆண்டாண்டு காலமாக குறிப்பிட்ட முன்னேறியவர்களே நாட்டுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா பியூரோகிரசியும் கைப்பற்றி அமர வேண்டும் என்று சொன்னால் உழைக்கின்ற உண்மையான பாட்டாளி வர்க்கம் என்னைக்கு அந்த இடத்தை தொடுவது?